வெல்கம் பேக் டு நம்மளோட சேனல். நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டக்குன்னு அந்த ரெட் பட்டனை அழுத்திடுங்க. அப்பதான் நம்ம போடுற வேற லெவல் வீடியோவோட வந்திருக்கேன். சிஃபிங் சிட்டில ஆரம்பிக்குது கதை. சுயி ஃபேமிலி வாசல்ல நம்ம சிங் யூனை பாக்குறோம். யாருன்னு பாக்குறீங்களா? நம்ம சூ ஃபேமிலியோட யங் மாஸ்டர். ஆனா பாருங்க, அவரை பார்த்தாலே எல்லாரும் ஏதோ முணுமுணுக்குறாங்க. என்னன்னு கேட்டா, அவரை எப்ப பார்த்தாலும் இங்க இருந்து துரத்திடுறாங்களாம். ஏன் அப்படி? வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அப்போ ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவை பார்க்கணும்னு துடிக்கிறா. ஆனா கூட்டத்துல மாட்டிக்கிட்டு கீழே விழுந்துடுறா பாவம். சரி, நம்ம ஹீரோ இப்ப யாருன்னு பாருங்க. நேரா போறாரு சுயி ஃபேமிலியோட பெரிய தலைவரை பாக்க. அவர் பேரு என்ன தெரியுமா? சோங். சோங் நம்ம சிங் யூன் கிட்ட என்ன சொல்றாருன்னு கேளுங்க. என்னப்பா, இன்னும் என் பர்த்டேக்கு டைம் இருக்கு, அதுக்குள்ள ஏன் வந்துட்டன்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ சிங் யூன் அசால்ட்டா சொல்றாரு, நான் பர்த்டேக்கெல்லாம் வரல மாஸ்டர், கல்யாண ப்ரொபோசலோட வந்திருக்கேன், அவ்வளவுதான். இதை கேட்டதும் நம்ம சோங் மாஸ்டருக்கு ஒரே ஷாக். கேமரா அப்படியே திரும்புது பாருங்க. பார்ல ஒரு பொண்ணு நின்னுட்டு இருக்கா. அவதான் லியூஸ் யான். இதை கேட்டதும் அப்படியே டல்லாயிடுறா பாவம். இந்த லியூஸ் யான் யாருன்னு உங்களுக்கு போக புரியும். இப்போ நம்ம சிங் யூன் சோங்கிட்ட அவங்க பழைய கதையெல்லாம் ஞாபகப்படுத்துறாரு. மாஸ்டர், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 16 வருஷத்துக்கு முன்னாடி உங்க ஃபேமிலிய ஒரு பெரிய அட்டாக்ல இருந்து காப்பாத்துனது யாரு? எங்க சூ ஃபேமிலி தான். அப்போ நீங்க எங்க ஃபேமிலில பொண்ணு குடுக்கறதா ப்ராமிஸ் பண்ணீங்களேன்னு கேக்குறாரு பாருங்க. அதுக்கு நம்ம சோங் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் சரிதான், ஆனா உன் ஃபாதர் இப்போ எங்க இருக்காருன்னே தெரியலையேன்னு ஒரு மாதிரி இழுக்கிறாரு பாருங்க. அப்போதான் நம்ம குவான் யூ என்ட்ரி குடுக்கறா. வந்து நம்ம ஹீரோவை பயங்கரமா கலாய்க்க ஆரம்பிச்சுட்டா. ஆனா நம்ம ஹீரோ அசரமாட்டாரு பாருங்க. நீ எதுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுற? நான் உன்னை இல்ல, இந்த லியூஸ் யானதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு முகத்துக்கு நேரா சொல்லிட்டாரு பாருங்க. அவ்வளவுதான் மக்களே. அங்க இருந்த எல்லாரும் அப்படியே வாயடைச்சு போயிட்டாங்க. ஏன்னா இந்த லியூஸ் யான் யாருன்னு தெரிஞ்சா நீங்களும் ஷாக் ஆவீங்க. அவங்க வேற யாரும் இல்ல, அந்த சுயி ஃபேமிலியோட வேலைக்கார பொண்ணு. திரும்பவும் நம்ம சிங் யூன் குவான் யூவை பார்த்து ஒரு போடு போடுறாரு பாருங்க. லியூஸ் யான் ஒரு தங்கமான மனுஷி, ஆனா உன் பிஹேவியர் சரியில்ல, அதனால சூ ஃபேமிலிக்குள்ள நுழைய உனக்கு எந்த தகுதியும் இல்லன்னு கரெக்டா சொல்லிட்டாரு பாருங்க. இதை கேட்டதும் நம்ம குவான் யூக்கு பயங்கர கோவம் வந்துடுச்சு. தன்னோட பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை பயமுறுத்த ட்ரை பண்றா. ஆனா நம்ம சோங் மாஸ்டர் அவளை அமைதிப்படுத்துறாரு. அப்புறம் நம்ம சிங்யூனை பார்த்து ஒரு கேள்வி கேக்குறாரு பாருங்க. உனக்கு உன் சொந்த ஃபேமிலில இருந்தும் எதுவும் கிடைக்கல, இப்ப போய் இந்த மாதிரி ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு கேக்குறாரு. அதுக்கப்புறம் நம்ம சோங் மாஸ்டர் ஒரு மேரேஜ் கான்ட்ராக்ட எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட குடுக்கறாரு. நம்ம ஹீரோவும் லியூஸ் யானை பார்த்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறாரு. நம்ம லியூஸ் யானும் சந்தோஷத்துல அப்படியே மிதக்கறா பாருங்க. உடனே ஓகே சொல்லிடுறா. நம்ம ஹீரோவும் டக்குன்னு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்டு லியூஸ் யானை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாரு. ஏன்னா இப்போ அவங்களுக்கும் சுயி ஃபேமிலிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா. புது வாழ்க்கை ஆரம்பம். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ லியூஸ் யானை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க நம்ம சியாவோ ஹூ இருக்காரு. இவரு யாருன்னு போக தெரியும். நம்ம ஹீரோ தன்னோட வீட்டை பார்த்ததும் அப்படியே சோகமாயிடுறாரு. தன்னோட ஃபேமிலி வச்சிருந்த பெரிய சைன் போர்ட அப்படியே ஏக்கமா பாக்குறாரு. அப்போ ஒரு பிளாஷ்பேக் வருது மக்களே. சிஃபிங் சிட்டியோட செகண்ட் ஃபேமஸ் ஃபேமிலியா இருந்தாங்களாம் இந்த சூ ஃபேமிலி. எல்லாரும் அவங்கள ரொம்ப மதிச்சாங்களாம். ஆனா ஒரு நாள் திடீர்னு அந்த ஃபேமிலியோட பெரியவங்க எல்லாரையும் யாரோ கொன்னுட்டாங்க. என்ன கொடுமை பாருங்க. இப்போ நம்ம ஹீரோ லியூஸ் யான் கிட்ட சாரி சொல்றாரு. ஏன்னா அவர் வீட்டை ஒழுங்கா ரிப்பேர் பண்ணலையாம். அதுக்கு நம்ம லியூஸ் யான் என்ன சொல்றான்னு கேளுங்க. நீங்க என் கூட இருந்தா போதும், அதைவிட பெரிய விஷயம் வேற என்ன இருக்க முடியும்? செமையா பேசுறா இல்ல. அப்போ நம்ம ஹீரோவுக்கு அந்த மறுபிறவி எடுத்த கல்லோட கனவு ஞாபகம் வருது. சுயி ஃபேமிலி நம்ம ஹீரோவை அடிச்சப்போ லியூஸ் யான் தான் அவருக்கு மருந்து கொடுத்தாளாம். அது மட்டும் இல்ல, ஒரு பயங்கரமான பேய்கிட்ட இருந்து நம்ம ஹீரோவை காப்பாத்த தன்னையே தியாகம் பண்ணிக்கிட்டாளாம். அதனால இந்த முறை அப்படி எதுவும் நடக்க விட மாட்டேன்னு நம்ம ஹீரோ லியூஸ் யானுக்கு ப்ராமிஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ லியூஸ் யானை ஒரு அழகான இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அங்கதான் இனிமே அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ போறாங்களாம். ஆனா நம்ம லியூஸ் யான் இருக்காங்களே, அந்த ரூமுக்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிறா. ஏன்னா இன்னைக்கு அவங்க முதல் ராத்திரி இல்லையா, அத கொஞ்சம் பதட்டமா இருக்கா. ஆனா நம்ம சியாவோ ஹூ இருக்காரே, அவருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல போல. டக்குன்னு ஒரு ஐடியா சொல்றாரு பாருங்க. அந்த கதவுக்கு இன்னொரு சாவி வேர்ஹவுஸ்ல இருக்கு. அவ்வளவுதான் மக்களே. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ லியூஸ் யானோட நினைவுகளிலேயே அப்படியே மூழ்கிடுறாரு. ஆனா டக்குன்னு சியாவோ ஹூவை ஒரு அறை விட்டுட்டு, நான் அப்படி எதுவும் நினைக்கலன்னு சொல்றாரு பாருங்க. என்ன மனுஷனோ. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சியாவோ ஹூவை அங்கேயே விட்டுட்டு போயிடுறாரு. ஆனா அங்க யாரோ ஒருத்தர் ஒளிஞ்சு இருந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டாரு. யாருன்னு பாருங்க. இப்போ நம்ம ஹீரோ தன்னோட பழைய பவரை ஞாபகப்படுத்த ட்ரை பண்றாரு. ஆனா அவருக்கு எதுவும் ஞாபகம் வரல. உடனே அந்த மறுபிறவி எடுத்த மர்மமான புஸ்தகத்தை எடுக்கறாரு. அதுல கல்டிவேஷன், மறுபிறவி பத்தி எல்லாம் போட்டிருக்கு. என்னெல்லாம் ரகசியங்கள் இருக்கோ. அப்புறம் நம்ம ஹீரோ அதுல இருந்து ஒரு பவர்ஃபுல்லான கல்டிவேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணலான்னு முடிவு பண்றாரு. ஆனா அதுக்கு அவர் பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ அவர்கிட்ட இருக்கிறது 2வது லெவல் ஸ்டாண்டர்ட் பாடிதான்.
நம்ம ஹீரோ மறுபிறவி கல்ல பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போதான் சுயாங் அங்க வந்துடுறான். வந்து என்ன பண்றான்னு பாருங்க. அப்புறம் சியாவோ ஹூ லியூசியான் கிட்ட சொல்றான். அவன் எல்டரோட பையன். அவன் எப்ப பார்த்தாலும் நம்ம ஹீரோவோட சண்டை போட்டுட்டே இருப்பானா. உண்மையில அவன் நம்ம ஹீரோ கிட்ட இருந்து ஃபேமிலியோட கோல்டன் சீல எப்படியாவது புடுங்கணும்னு நினைக்கிறானா. அப்புறம் சியாவோ ஹூ நம்ம ஹீரோ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்ல போறான். ஆனா அந்த சுயாங் இருக்கானே அவனை தள்ளி விட்டுடுறான். அவனோட ஆட்களை வச்சு லியூசியானையும் பிடிச்சுக்கிறாங்க. என்ன கொடுமை பாருங்க. ஆனா நம்ம ஹீரோவுக்கு அந்த சத்தம் கேட்டுடுது. உடனே பிராக்டிஸ் பண்றத நிறுத்திடுறாரு. அப்புறம் அந்த சுயாங் இருக்கானே நம்ம லியூசியான பயங்கரமா இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்போதான் நம்ம ஹீரோ என்ட்ரி குடுக்கறாரு பாருங்க. வந்து அந்த சுயாங்கை சரமாரியா அரைஞ்சிட்டாரு. சம அடி. இப்போ சுயாங்குக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு. நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரான். ஆனா நம்ம ஹீரோ அவனை போட்டு தும்சம் பண்ணிடுறாரு. இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க. நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற மார்ஷியல் ஸ்பிரிட் இருக்கே அது லோவஸ்ட் கிரேடாம். அது மட்டும் இல்ல, மார்ஷியல் ஆர்ட்ஸை ஹியூமன், ஸ்பிரிட், ஹோலி, டிவைன், குட் ஃபார்ச்சூன்னு 5 கிரேடா பிரிச்சிருக்காங்க. அதுல ஒவ்வொரு கிரேட்லயும் ஹை, மிடில், லோன்னு லெவல்ஸ் இருக்கான். ஆனா இந்த மறுபிறவி எடுத்த கல்லுல இருக்கிற சீக்ரெட் பவர் இருக்கே அது இந்த 5 கிரேட்லயும் வராது. அதோட பவர் மார்ஷியல் ஸ்பிரிட்ட கண்டென்ஸ் பண்ணி அழிக்கவும் முடியுமா. வேற லெவல் பவர் இல்ல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த சீக்ரெட் பவரை வச்சு தன்னோட ஸ்வாட பவர்ஃபுல்லா மாத்திக்கிறாரு. ஆனா இன்னும் அவரால சூக்லானோட 3 பெரிய தலைவர்களையும் சமாளிக்க முடியாது. அப்போ நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஐடியா வருது பாருங்க. உடனே 9 ஓவர்லாப்பிங் வேவ்ஸ்க்கு போறாரு. அங்க போய் ஒரு சுப்பீரியரான மார்ஷியல் ஆர்ட் டெக்னிக்கை ஏலம் விட போறது யாருன்னு கேக்குறாரு. அப்போ சிமிஓ சொல்றாரு, உனக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன திமிரு பாருங்க. அப்புறம் ஒருத்தர் நம்ம ஹீரோ கிட்ட போறாரு. ஆனா டக்குன்னு அங்கிருந்து போயிடுறாரு. இத பார்த்த அந்த ஆளு நம்ம ஹீரோ கிட்ட இருந்து அந்த டெக்னிக்க வாங்கி பாக்குறாரு. பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா அது ஒரு மீடியம் கிரேடு மார்ஷியல் ஆர்ட் டெக்னிக்கா. அப்புறம் மாஸ்டர் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டெக்னிக்கோட ஏலம் ஆரம்பிக்குது. அங்க நிறைய கிளானோட யங் மாஸ்டர்ஸ் வர்றாங்க. அப்ப இன் வந்து ஹையஸ்ட் பிட்டிங் போடுறாரு. யார் இந்த இன்? அப்புறம் அந்த ஆட்களோட ஃபாதர் அந்த டெக்னிக்க பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப லீன் வந்து அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அவரு மார்ஷியல் ஹவுஸை சேர்ந்தவராம். 2 பேரையும் பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு அவங்க 2 பேருக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு புரிஞ்சிடுச்சு. அப்போ அங்க இருக்கிற பொண்ணு வந்து நம்ம ஹீரோ கிட்ட சோங் பார்க்கணும்னு சொல்றா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சோங்க மீட் பண்றாரு. அங்க சோங் நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் சில்வர் காயின்ஸ் கொடுத்துட்டு, உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா தயவு செய்து சொல்லுன்னு சொல்றாரு. இது என்ன புது ட்விஸ்ட்? அப்போ அதுல ஏற்கனவே பிரிண்ட் ஆகியிருக்கு. அதனால அவரு ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். இங்க நம்ம ஹீரோ கின்சான் கிட்ட இருந்து கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் நரிஷ்மெண்ட் பில்ஸ் வாங்குறாரு. ஆனா அத பார்த்ததும் நம்ம ஹீரோ சொல்றாரு, இது ரொம்ப லோ குவாலிட்டியா இருக்கு. என்ன திமிரு பாருங்க. அப்போ அவர் பேசுறத இன் கேட்டுடுறா. கேட்டுட்டு நம்ம ஹீரோவை கூப்பிடுறா. இவதான் அங்க இருக்கிற எல்லா மெடிசினையும் தயாரிக்கிறவங்களாம். அவன் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றா, என் மெடிசின் தரம் குறைஞ்சதுன்னு சொன்னா அதை நீ ப்ரூவ் பண்ணி காட்டு. சவால் விடுறாளே. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தன்னோட உண்மையான திறமைய அவங்க முன்னாடி காட்டுறாரு. அந்த மெத்தட்ல மெடிசின் தயாரிக்கிறாரு பாருங்க. அதோட குவாலிட்டி முன்ன விட ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஆனா அப்பவும் நம்ம ஹீரோ சொல்றாரு, இதோட எஃபெக்டிவ்னஸ் இன்னும் கம்மியாத்தான் இருக்கு. இன்னும் குறை சொல்றாரா? இதை கேட்டதும் இன் கோபமாயிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தன்னோட டேலண்ட்டை யூஸ் பண்ணி அந்த மெடிசினை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி காட்டுறாரு. இப்போ அதோட எஃபெக்டிவ்னஸ் 3 மடங்கு அதிகமாம். இதை பார்த்த இன் அப்படியே வாயடைச்சு போயிடுறா. ரொம்ப சந்தோஷமாயிடுறா. நம்ம ஹீரோ கிட்ட அந்த ட்ரெய்னிங் மெத்தட தனக்கு வித்துடுன்னு கேக்குறா. அப்போ நம்ம ஹீரோ அதை கிஃப்டா குடுக்கறாரு. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு என்னன்னு அடுத்த எபிசோட்ல பாருங்க மக்களே. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய் பாய்.